நம்ம இப்படி திருதுப்புல அவங்க வீட்டுக்கு போறோமே அவங்க எதுவும் தப்பா நினைக்க போறாட்டி. அக்கா நம்ம என்ன காசு பணம் வட்டிக்கா வாங்க போறோம் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறதுக்கு? நம்ம சம்பந்தம் தானே பேச போறோம். அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதக்கா, நாங்க இருக்கோம். அடியே சின்ன பொண்ணு ராணி கேக்குறது அது இல்லட்டி. அவங்க அப்பா பெரிய கம்பெனி வச்சிருக்காரு. வேலைக்கு போயிட்டாரா என்னமோ அவங்க அம்மா மார்க்கெட்டுக்கு இருக்கிறதுக்கு போயிட்டாங்களா என்னமோன்னு கேக்குறா. அதனால தானே சரோஜா அக்கா வெள்ளனத்துல கிளம்பி ஓடுறோம். 9 மணி தானே ஆகுது, வாங்க அவங்களை புடிச்சிடலாம். என்னடா இதுக்கு எல்லாம் பட திரண்டு எங்கேயோ போகுதுங்க. எதுவும் விசேஷமா? அடியே சின்ன பொண்ணு சகுனி மாதிரி வந்துட்டா பாரு கீதா. அதை கேட்டா எதையாச்சும் சொல்லி மலுப்படி. சரிக்கா. என்னது இது தெருக்கரவுக தெருவையே காலி பண்ணிட்டு எங்கேயோ போற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்ல கீதா, சும்மா. என்னது சும்மாவா? ராணி அக்காலாம் பயங்கரமா கிளம்பி மேக்கப்லாம் போட்டிருக்கு. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. எங்க போறீங்க? இவ இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறாம விட மாட்டா போல இருக்கே. அது ஒண்ணு இல்ல கீதா, சரோஜாக்கா மையனுக்கு பொண்ணு வாக்கத்தேன் போய்கிட்டு இருக்கான். என்னது சரோஜாக்கா மையனுக்கு பொண்ணு வாக்க போறீங்களா? சரோஜாக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அடியே கீதா கால் கலடி பொண்ணு வாண்டி பார்க்க போறா. இன்னும் பேசி முடிக்கிறதுலாம் இருக்குல்ல. அப்பா உன்னை கூட்டிட்டு போறேன்டி. இந்த குட்ட கத்திரிக்காய் இருக்கே, இந்த குட்ட கத்திரிக்காய் நேரத்துக்கு தந்தாப்புல நடிச்சுக்கிட்டுல ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. மித்த நேரம் கீதா வெண்ண கூட பண்ணு கூட அப்படின்னு எங்க வீட்டை தேடி வர்றோம். எதையாவது கேட்டு என் வீட்டு சைடு வரட்டும், சுடு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். கீதா உன்னை கூப்பிடாம என் மைண்ட் எனக்கு நடத்திடுவேனா? உன்னை அடுத்தாப்புல கூட்டிட்டு போறேம்மா. இப்ப சும்மா பார்க்கத்தே போறேன். ஓ அப்படியா சரோஜாக்கா? சரிக்கா போயிட்டு வாங்க. நீங்க என்னமோ சிம்பிளாத்தே இருக்கீங்க. ராணி அக்கா தான் ஃபுல் மேக்கப்ல இருக்காங்க. என்னமோ அவ தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குற மாதிரி. பாருடி குதிரவாள அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வந்து நிக்கிறா. அந்த குதிரவாள ஊரு அறிவு தான் வலியுது ஓலை இருக்காத கண்டுபிடிக்கிறா. ஏமா கீதா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போனா நான் என்ன இப்படியா சிம்பிளா போவோம்? 2 வேன் நிறைய தெரு ஆட்களை கூட்டிட்டு போக மாட்டேனா? இன்னைக்கு சரோஜாக்கா மையனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னாங்க. அதான் கிளம்பி போய்கிட்டு இருக்கம்மா. சரி கீதா அங்கிட்டு தள்ளு, நாங்க போயிட்டு வாரோம். பாத்தியா ராணி அக்கா, இந்த கீதாவ மோப்பம் முடிச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாளக்கா. போன ஜென்மத்துல எதுவும் நாயா பிறந்திருப்பாவோல இருக்கு. அட விடுடி, சும்மா யதார்த்தமா கேட்டுட்டா. அதுக்குன்னு இப்படியா ராணி அக்கா? எங்க போறிய எவட போறியன்னு எங்க போனாலும் ஓட்ட சொல்லிட்டு போகணுமா மகாராணிட்ட? சரி விடுடி சின்ன பொண்ணு, எல்லாருமே ஒரே மாதிரியா இருப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொரு குணத்துல மாறுபட்டுட்டே இருப்பாங்க. வேற சன்னட போவோம். என்னம்மா என்னம்மா? தங்கச்சி வீட்டுக்கு போய் போன் பண்ணிருச்சுமா. நல்லபடியா வந்து சேர்ந்துட்டானா? திருப்படிக்குள்ள தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏம்மா எதுக்குமா என் பொண்டாட்டி இப்ப கூப்பிட சொல்ற? எதுக்குத்தான் கூப்பிட சொல்றீங்களோ? கீதா கீதா என்னங்க என்னத்தே இங்க பாருடி கீதா, இந்த செயினை எங்க பரம்பரை செயினடி. என் மாமியாரு எனக்கு கொடுத்தாங்க. இப்போ உனக்கு நான் கொடுக்கிறேன். பாத்தியா கீதா, எங்க அம்மா கோபத்துல பட்டுன்னு பேசுவாங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க எங்க அம்மா. இந்த செயினை போடு. இனிமே நம்ம பரம்பரையை நீ தான் கட்டி காப்பாத்தணும். ஏத்தே உங்க நல்ல மனசு தெரியாம நான் உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் நீ நல்லா இருப்பட்டி. நீ பேசுனதே நான் மனசுல நான் வச்சுக்கிற மாட்டேன். கால முத்து, இந்த டப்பாவுக்குள்ள ஒரு பில்லு வச்சிருந்தேன் காணோம்ல. என்ன பில்லுமா? இந்த கேரண்டிலாம் கொடுப்பாங்கல்ல ஒரு பில்லு, அந்த பேப்பர்டா. என்னது கேரண்டியா? என்ன உன் மகர கட்டைக்கு தங்கமா வாங்கி போடுவாங்க தங்கம்? அதுவும் சரிதான். ஓ மனுஷா, நான் இருக்கிற கோபத்துல உன்னை தூக்கி போட்டு 4 மீதி மிதிச்சு புடியும் பாத்துக்க. உங்க அம்மா இருக்கிற மோர கட்டைக்கிட்டேன் அவங்க மாமியார் இந்த கவரிங் செயினை கொடுத்துருக்காங்க. அதுவும் சரிதான். என்னடா உன் பொண்டாட்டி பேச்சுக்கு பூமு மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்க? படுவா அம்புட்டேன். இங்க பாருல முத்து, உங்க அப்பா நல்ல மனுஷன். என்கிட்ட அடிபட்டே செத்து பானா. இப்ப நீ இவட்ட அடிபட்டு நீ சாகணும் உன் தலையில எழுதி இருக்கு. இதையே யாரால மாத்த முடியும்? என்னது குழம்பு இப்படி இருக்கு? அடியா என் வீட்டு மருமக காரி, இங்க வாட்டி. சின்ன பொண்ணே இதோ வந்துட்டேன். என்ன
என்னாச்சு? என் மாமியாருக்கு இப்பத்தானே சோறு போட்டு கொடுத்தேன், ஏன் அலறிக்கிட்டு கிடக்கு? என்னத்தே, என்ன வேணும்? அடியே சின்ன பொண்ணு, வீட்ல உப்பு இருக்கா? இருக்குதே. மிளகா பொடி இருக்கா? இருக்குதே. மஞ்சள் பொடி இருக்கா? எத்தே, எல்லா பொடியுமே இருக்குதே. ஏன் இருக்கான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? அடியே, இந்த வீட்ல சகலமும் எல்லாமே வாங்கி போட்டு வச்சிருக்கு. ஆனா குழம்பு மட்டும் விளக்கண்ண மாதிரி இருக்குடி. ஒரு உப்பு உரப்பு புளிப்பு எதுவுமே இல்ல. அது வந்து ஆமா, வந்து போயின்னு மட்டும் சொல்லிடுவா. கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, ஒரு குழம்பு கூட உருப்படியா வைக்க தெரியல. என்ன புளிய வளர்த்து விட்டுருக்காங்களோ உங்க அப்பா ஆத்தா. எத்தே, எதுக்குத்தே எங்க வீட்டுல உள்ளவங்களாம் கிளிக்கிறீங்க? தெரிஞ்சா வைக்க மாட்டேனே. எனக்கு இப்படித்தானே குழம்பு வைக்க தெரியும். அடியா, பொம்பளை என்ன தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாதடி. எல்லா விஷயமும் தெரிஞ்சுதே இருக்கணும். எனக்கு மட்டும் என்ன, பிறந்த குழந்தையில இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நான் வந்தேன். எல்லாத்தையும் கத்துக்கிறதா வேணும். இப்படியே தெரியாதுன்னு ஒப்பேத்திக்கிட்டே இருக்க முடியாதடி. என் பிள்ளைலாம் கருக்கு சுருக்குன்னு சாப்பிட்டு வளர்ந்த பையன் இப்படி சப்புன்னு சாப்பிட்டா அவன் உடம்புலயே ஒட்டாதட்டி. நானா மீன் குழம்பு வச்சா கருக்கு சுருக்குன்னு வைப்பேன். நான் வைக்கிற குழம்புக்கு சின்ராசு 3 தட்டு சோறு சாப்பிடுவான். லபக்குன்னு தின்னுக்கிட்டே இருப்பான். ஆனா நீ சமைக்கிற சோத்தை அரை தட்டு கூட சாப்பிட மாட்டான். என் புள்ள நெலிஞ்சு ஓய்கிட்டு இருக்கான்டி. நானும் யூடியூப்பை பார்த்து பல குழம்புகள் செஞ்சுக்கிட்டு தாத்தே இருக்கேன். ஆனா வர மாட்டேங்குது தே. எனக்கு விதவிதமா குழம்பு வைக்க தெரிஞ்சா விதவிதமா சமைச்சு போட மாட்டேனாத்தே. ஆமா, கிளிப்ப. ஏத்தே, உங்களுக்கு தேன் விதவிதமா குழம்பு வைக்க தெரியும்னு சொல்றீங்கல்லத்தே. நீங்களே உங்க மயனுக்கும் எனக்கும் சமைச்சு போட வேண்டியதானத்தே. வீட்டுல இப்படியே உட்காந்து சோபாவை தேய்ச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க. அடி எலவே, ஒண்ணு எதுக்கு கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்? சமைச்சு போடுறதுக்கு தானே டி. இவங்க மகாராணி, இவங்களுக்கு நான் சமைச்சு போடுறேன். ஏத்தே, அப்ப நான் மட்டும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வேலைக்காரியா வரத்தே வந்திருக்கேன். நானும் மனுஷிதான் தே. எனக்கு ருசியா சமைக்க தெரியல. உங்களை என்ன பொழுதோடைய சமைக்க சொல்றேன்? காலையில நீங்க சமைச்சீங்கன்னா மத்தியானம் நான் சமைக்கிறேன், நைட்டு நீங்க சமைச்சீங்கன்னா காலையில நான் சமைக்கிறேன். ஆஹா, நல்ல வருவட்டி. ஒரு நாள் ருசியா சமைச்சு போட்டா அத்தை உங்க கை பக்குவோம், தூக்கத்துல எந்திரிச்சாலும் கையை நக்குவோம் சொல்லிட்டு என்னையே சமைக்க விட்டுருவ. உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? ஏத்தே, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் தே. எனக்கும் ருசியா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதே. ஏன் சாப்பாடை என்னாலயே சாப்பிட முடியலத்தே. இல்லைன்னா நான் அடுப்படிக்கு வந்து எல்லா பொருட்களையும் வெட்டி தாரேன். நீங்க குழம்பு மட்டும் வைங்கத்தே. உங்க கைப்பக்குவம் ருசியா இருக்கும். முடியாது. ஒரு நாள் சமைக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் வாழ்நாள் முழுது என்னையே சமைக்க விட்டுருவ நீ. நானே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பத்தேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பாக்குறேன். உன் ராஜேந்திரன் எனக்கு தெரியுதுடி. திரும்பியும் என்னை வேலை பார்க்க விட்டுட்டு நீ சொகுசா இருக்கலாம்னு ஆசைப்படுறியா? நடக்கவே நடக்காதடி. அது ஒரு கால பொழுது நடக்கவே நடக்காது. இந்த நேரம் பார்த்தாலும் செல்ல பேச்ச மணிக்கு தானே இருக்க. அதுலதான் சமைப்பது எப்படின்னு போட்டா வகை வகையா வந்து நிக்குது இல்ல. புருஷனுக்கும் மாமியாருக்கும் எப்படி வகை வகையா சமைச்சு போடுறதுன்னு பாரு. அதை விட்டுவிட்டு மூஞ்சியில எண்ணத்தை தேய்க்கலாம், தலையில எண்ணத்தை தேய்க்கலாம், எப்படி பளிச்சுன்னு ஆகலாம், அதானே பாக்குற. எத்தே, என்ன இப்படியா சொல்றிய? கூடிய சீக்கிரம் மணக்கிற மீன் குழம்பு உங்களுக்கு வச்சு குடுக்காம நான் விட மாட்டேன் தே. போற வேகத்தை பார்த்தா நம்மள விட ருசியா மீன் குழம்பு வச்சிருவாளோ? இந்த கிளடிக்கு சுகரும் பிரஷரும் ஏறி போய் கிடக்கு. இதுல கருக்கு சுருக்குன்னா குழம்பு வேணுமா? குழம்பு உங்களுக்கு ஒரு டப்பா மிளகா பொடியையும் போட்டு 2 கை உப்பையும் அள்ளி போட்டு நல்லா கலக்கி தரேன். நல்லா குடிங்க. அந்த குழம்ப குடிச்சிட்டு வீட்டுல இருக்க முடியாத அளவுக்கு பண்றேன் நானு. ஆமாக்கா, அந்த தம்பி பேரை சொல்லி விசாரிச்சோம்ல, இந்த விடத்தையும் சொன்னாங்க எல்லாரும். அக்கா, பிரியா புடிச்சாலும் புடிச்சா பெரிய புளியங்கொம்பையே புடிச்சிருக்காக்கா. எத்தா தண்டி வீடு தாஜ்மஹால் மாதிரி பெருசால இருக்கு. ஆமா ராணி, அங்க பாரு 3 கார் நிக்குது வீட்டு பக்கத்துல. அங்க பாரு ராஜபாளைய நாயி அந்தார நிக்குது. ஆமா ராணி அக்கா, இந்த மாதிரி வீட்டையில நம்ம என்னைக்கு எங்க பார்த்தோம்? நம்ம ஊருக்குள்ளேயே இதுதான் பெரிய வீடு வாழ இருக்கு. எம்மா பெருசு. பாக்கிங்க 2 கிலோமீட்டருக்கு தள்ளி அங்கிட்டு இருக்கே. எப்பா அட ஆமாண்டி, பிரியா சொல்லிருக்கா. இந்த ஊருக்குள்ளேயே பெரிய பிசினஸ் மேக்கனட்டாண்டி 4-5 கம்பெனி வச்சிருக்காங்களாம். ஓ அப்படியாக்கா? அதே அவங்க அப்பா திமிருத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. அடியே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. வீட்டை பாருடி, அரண்மனை மாதிரி பெருசா இருக்கு. ஆனா என் வீடு இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ரூம் சைஸ் தாண்டி இருக்கும். வாங்கடி, வீட்டுக்கு போயிடலாம். எக்கா பயப்படாதக்கா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இந்த வீடு வேணா பெருசா அரண்மனை மாதிரி இருக்கலாம். ஆனா உன் நல்ல மனசு யாருக்குமே வராதுக்கா. ஆமா ராணி, இந்த வீட்டோட உன் நல்ல மனசு பெருசு ராணி. அடியே அக்கா, வீட்டை பார்த்தே ரொம்ப பயந்துருச்சு போல இருக்குடி. சீக்கிரமா காலிங் பெல்ல அமுக்கு.
ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவளுக்கு வேற விட மாட்டாளுகளே. வாங்கடி போயிருவோம். ஏக்கா காலையில 9 மணிக்கு கிளம்பி வந்தோம். இந்த வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகி போச்சு. இருக்கா இனிமேலாம் நம்மளால வந்துகிட்டு இருக்க முடியாதுக்கா. வந்தது வந்துட்டோம். கட் அண்ட் ரைட்டா என்ன ஏதுன்னு ஒரு முடிவு கட்டிட்டு போவோம்க்கா. கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா ராணி, நீ எதுக்கு பயப்படுற? உன் தங்கச்சி மட்டும் தான் விரும்புச்சா, அந்த பையன் தான விரும்புறா. நீ ஒண்ணும் பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஆமாக்கா, அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான். நீ ஏன் பயப்படுற? ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. அக்கா, இதுதான் அந்த பையனோட அம்மா போல இருக்குக்கா. யாரு யாரு நீங்க எல்லாம்? அக்கா சிவா தம்பி வீடு இதுதானா? என்னது, என் மயனை பத்தி விசாரிக்கிறாங்க. என்னன்னு தெரியலையே. ஆமா, இதுதான் சிவா வீடு. அப்பாடி, ஒரு வழியா சிவா தம்பியோட வீட கண்டுபிடிச்சாச்சு. என்னது, சிவா தம்பின்னு உரிமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவாவுக்கு ஒருவேளை தெரிஞ்சவங்களா? அக்கா, உங்க வீட்டை வாங்க 1 மணி நேரமா தேடி திரிஞ்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன். எங்க வீட்டை தேடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? நீங்க எல்லாம் யாரு? அக்கா வெயில் வேற மண்டைய பொழந்துகிட்டு இருக்கு. வெளியில வச்சுக்கிட்டே என்ன ஏதுன்னு கிளாஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாங்கக்கா வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியலையே. அக்கா தெரியப்படுத்துறதுக்கு தானே வந்திருக்கோம். வாங்க வாங்க உள்ளக்க போவோம். யாருன்னு இவங்க தெரியல. வீட்டுக்குள்ள போய் பேசலாம் சொல்றாங்க. யாரு இவங்க? அம்மா நில்லுங்கம்மா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நில்லுங்க நில்லுங்க. என்ன இது கூப்பிட கூப்பிட நிக்காம என் வீட்டுக்குள்ள உள்ளக்க போறாங்க? அம்மா ஏய் அப்பா, எத்த தண்டி பெரிய வீடு. 10,000 பேர் கூட இந்த வீட்ல இருக்கலாம் போலயே. அவ்வளவு பெரிய வீடா இருக்கு. அக்கா அங்க பார்க்கா சோபாலாம் பள 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 பளன்னு மின்னுது. தரைய பாருடி, என்ன பள 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 பளன்னு இருக்கு. சோத்த வெறும் கையிலேயே போட்டு சாப்பிடலாம் போல இருக்கு. அவ்வளவு க்ளீனா இருக்கு. அக்கா, பெரிய மாடி வீட்லலாம் இப்படி தாக்கா இருக்கு. அம்மா நீங்கெல்லாம் யாருமா இப்படி திடுதிப்புன்னு வீட்டுக்குள்ள வந்துகிட்டு வீட்டையே நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? அக்கா எல்லாம் சொந்தக்காரவங்க தான்க்கா. எப்ப எப்ப எப்பா எம்பிட்டு நேரம் நின்றுகிட்டே இருக்கிறது. ராணி அக்கா வசந்தி அக்கா எல்லாரும் போய் உட்காருங்கக்கா. அம்மா இப்பயாவது சொல்லுங்கம்மா, நீங்கெல்லாம் யாரு? அக்கா அதான் சொன்னோம்ல, உங்களுக்கு சொந்தக்காரவங்க ஆக போறோம் அப்படின்னு சொன்னோம்ல. அம்மா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா. ஏதா இருந்தாலும் விலாவரியா சொல்லுங்க. அக்கா உங்க வீடு தேடி வந்திருக்கோம். வந்தவங்கிட்ட இப்படியா கட் அண்ட் ரைட்டா பேசுறது? வந்தவங்களுக்கு ஒரு ஜூஸ், ஒரு ஹார்லிக்ஸ், ஒரு பூஸ்ட், ஒரு ஸ்வீட்டு, ஒரு பழங்கள் அந்த மாதிரி தரமாட்டீங்களா? கிளாஸ் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. வெயில்ல வந்தது கிரு கிரு கிருன்னு இருக்குக்கா. சும்மா இருட்டி, அந்தலத்துல கூட இப்படி கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்தா வாய் அடக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆமா நாங்க சும்மா இருக்கோம். இவ கொண்டுட்டு வந்தோம்னா மொத ஆளா திங்கிறது இந்த சரோஜா கதை. இப்ப மட்டும் வாய்கிலேயே பேசுவாங்க. சின்ன பொண்ணே சும்மா இருட்டி. நீங்க பாருங்கம்மா, நான் வந்ததுல இருந்து நீங்க எல்லாம் யாரு நீங்க எல்லாம் யாருன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னன்னா சொந்தக்காரவங்க ஆக போறோம் சொந்தக்காரவங்க ஆக போறோம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யாருமா நீங்க? இப்ப ஒழுங்கா சொல்றீங்களா இல்லையா? அக்கா ஏன்க்கா இப்படி கோவப்படுறீங்க? சிவா தம்பி இருக்காங்கல்ல? ஆமா, சிவா என் புள்ளதான். அந்த தம்பி ஒரு புள்ளைய விரும்புதில்ல, அது வேற யாரும் இல்லக்கா. இந்த உட்கார்ந்துருக்காங்களே ராணி அக்கா, அவங்க தங்கச்சியே. ஐயோ அட கடவுளே, எங்க வீட்டுக்கார வேற வீட்டுக்குள்ள இருக்காரு. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வீட்டுக்குள்ளே விட்டுக்க மாட்டேனே. ஐயோ கடவுளே கடவுளே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அக்கா பாத்தியாக்கா சிவா தம்பியோட அம்மா சாக்கு ஆயிட்டாங்க நம்மள பாத்துட்டு. அம்மா தயவு செய்து எதா இருந்தாலும் அப்புறமாட்டி பேசிக்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில போங்க. தயவு செய்து வெளியில போங்கம்மா. ஆத்தா இம்புட்டு நேரம் நல்லா தான பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் பயப்படுறீங்க? அம்மா வெளியில போங்கன்னு சொன்னா போங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளதாம்மா இருக்காரு. உங்களை எல்லாம் பார்த்த பெரிய பிரச்சனையே ஏற்பட்டுமா? போங்கம்மா, தயவு செய்து வெளியில போங்க. அக்கா என்னக்கா இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட எல்லாம் கலந்து பேசி நல்ல முடிவா எடுத்துட்டு போலாம் தான்க்கா வந்திருக்கோம். உங்க வீட்டுக்காரர் இருந்தா என்ன கூப்பிடுங்க பேசுவோம். அம்மா எங்க வீட்டுக்காரர் சரியான கோபக்காரருமா. அவர் சும்மாவே கோபத்துல இருக்காரு. இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாமா? போயிட்டு வாங்கம்மா, தயவு செய்து போங்கம்மா. சின்ன பொண்ணு அவங்க இம்புட்டு சொல்றா இல்லட்டி, வாடி போவோம். ஏக்கா இவங்க வீட்டுக்காரையும் பார்த்து பேசிட்டு போலாம் தானக்கா வந்திருக்கோம். நம்ம பிள்ளையும் விரும்பி இருக்கு, இவங்க மயனும் விரும்பி இருக்காங்க. பேசி அடிச்சு நல்ல முடிவா பண்ணுவோம்க்கா. பொறுமையா இரு. ஏக்கா உங்க வீட்டுக்காரரை வர சொல்லுங்கக்கா, பேசுவோம். அம்மா என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? என் வீட்டுக்காரர் சரியான கோபக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. போயிட்டு இன்னொரு நாள் வாங்கம்மா பேசலாம். அக்கா
உங்க வீட்டுக்கு ஆட்டோல வர்றதுக்கு 500 ரூபாய் செலவாகி போச்சுக்கா. நீங்க என்னன்னா அசால்ட்டா இன்னொரு நாள் வாங்க பேசலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது. உங்க வீட்டுக்கார கூப்பிடுங்க, பேசி எடுத்துட்டு நாங்க போறோம். ஏம்மா ஏமா என் உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? போங்க சொன்னா போக மாட்டீங்களா? பங்கஜம், அங்க என்ன சத்தம்? அம்மா என்ன இருந்தாலும் அப்புறமாட்டி பேசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கம்மா, எங்க வீட்டுக்கார வந்துட போறாரு. ஏக்கா நீங்க ஒன்னும் பயப்படாதீக்கா, நாங்க ஒன்னும் சண்டை போடுறதுக்கு வரல, பேசி சமாதானப்படுத்தலாம் தாக்கா வந்திருக்கோம். ஆமா, நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்காக வரல, பேசி ஒரு முடிவு கட்டலாம் தான் வந்திருக்கோம். அம்மா நீங்க சமாதானம் பேசத்தான் வந்திருக்கீங்க தெரியுது, ஆனா எங்க வீட்டுக்காரரு கோவக்காரருமா. கோவக்காரரோ மீசக்காரரோ இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். பங்கஜம், என்ன நான் கேட்கறதுக்கு பதிலே சொல்லாம இருக்க? ஏங்க அது வந்து அது என்ன டீ வந்து போயும் சொல்லிக்கிட்டு இருக்க? இவங்களெல்லாம் வீட்டுல விட்டது யாரு? பங்கஜம், உனக்கு அறிவு இல்லையாடி? தெருவுல போறதுகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து நடுமண்டையில உட்கார வச்சிருக்க. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் உங்க வீட்டுக்கு பிச்சை எடுக்க வரல. என்னமோ அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நிறுத்துமா, யாரும் உங்களை எல்லாம் என் வீட்டுக்கு வர சொன்னது? என் வீட்டை மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? ஒழுங்கா மரியாதையா எல்லாரும் வெளியில போறீங்களா இல்லையா? ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா, வார்த்தையை விடாதீங்க. என்னமோ எங்க வீட்டு புள்ள மட்டும்தான் உங்க பையனை விரும்பின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளையும் தானே ஆசைப்பட்டுச்சு. அம்மா, என் புள்ள ஆசைப்பட்டாலும் அவன்கிட்ட நல்லது சொல்லி அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிதாம வச்சிருக்கேன். நான் ஒண்ணும் உங்க வீட்டு புள்ள மாதிரி அடங்கக்கூடாது புள்ள மாதிரி வளர்க்கலமா. என் தங்கச்சி நல்ல முறையில தான் நான் வளர்த்தேன். இங்க பாருங்கய்யா, எல்லாரும் போட்டி போட்டு என்ன செய்ய போறான்? பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை முடிச்சு வச்சா பிள்ளைகளாவது சந்தோஷமா இருக்கும்லையா? என்னது கல்யாணம் முடிச்சு வைக்கவா? என் ஸ்டேட்டஸ் என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன? இமயமலை, நீங்க இமயமலத்துக்கு கீழே அடிவாரத்துல இருப்பீங்களா புல்லு, அது மாதிரி நீங்க. இங்க பாருங்க, நாங்க புல்லாவே இருந்துட்டு போறோம். அந்த புல்லும் மாலை கட்டி புள்ளையாருக்கு போடுறதுக்கு உதவியா? எப்ப பார்த்தாலும் காசு பணம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, உங்க பையனோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறீங்களா? மனுஷர்களோட மனத்தையும் குணத்தையும் பாருங்க, உங்க பையனோட வாழ்க்கை சிறப்பா அமையும். அந்த புள்ளைக்கு என்னையா குறைச்ச? வசதி மட்டும்தானையா குறைச்ச? மித்த வடிக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஊர் உலகத்துல தேடினா இந்த புள்ள மாதிரி கிடைக்குமாயா? ஏங்க நம்மளும் கொஞ்சம் நம்ம பிள்ளைக்காக ஒரு படி கீழே இறங்கி வந்தா தப்பு இல்லையேங்க. நம்ம புள்ளை வாழ்க்கையை பாருங்க. அடியே, என் மனசை மாத்தி புள்ளையோட கல்யாணத்தை நடத்திடலான்னு நீ கனவு காணாதடி. அது ஒரு கால பொழுதும் நடக்காது. என் பிள்ளைக்கு என் தங்கச்சி மகளை மாப்பிள்ள பார்க்க இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். என் தங்கச்சிய, என் தங்கச்சி மகளத்தையும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். இங்க பாருமா, என் பிள்ளைய கண்டிச்சு வளர்க்கறேமா. இப்பெல்லாம் உன் பிள்ளைய பாக்குறது இல்ல, பேசுறதும் இல்ல. அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்காமா. கிழிச்சான். 2 நாளைக்கு முன்னாடி கூட கோயில்லையும் அந்த பையலும் எங்க வீட்டு பிள்ளையும் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி அழுதுகிட்டு கிடந்தாங்க. இந்த ஊரே பார்த்து வாயில கைய வச்சுச்சு. இவருக்கு ஒரு இளவும் தெரியாது ஒளைய. பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகமே இருட்டுன்னு இருக்கும்ல, அந்த கதையால இருக்காரு. என்னம்மா சொல்ற? என் பிள்ளைலாம் அப்படி பண்ண மாட்டான். உங்க புள்ளைய பத்தி எங்க ஊர்ல வந்து விசாரிச்சு பாருங்க. பச்சை புள்ள கூட சொல்லும் உங்க புள்ளையோட லட்சணத்தை. ஆமாயா, 2 பேரும் கோயில உட்கார்ந்து பேசியிருப்பாங்க போல இருக்கு. இந்த ஊரே பார்த்து நாரி போச்சு. அதே இந்த ராணியை சமாதானப்படுத்தி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீங்க என்னன்னா தையத்தக்கன்னு குதிச்சுக்கிட்டு கிடக்கீங்க. இப்ப உள்ள 2K கிட்ஸ் பிள்ளைகள்லாம் அம்மா அப்பா சொல்லுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கு எடுத்ததான் முடிவுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்குங்க. ஆனா இந்த பிள்ளைக அம்மா அப்பா அக்கா மச்சான் அவங்க முன்னிலையில தான் கல்யாணம் முடிச்சுக்கிறோம்னு எவ்வளவு ஆசையா இருக்குங்க. அதுக குணம் அறிஞ்சு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்களா? அதை விட்டுப்புட்டு இப்படி வரட்டு கௌரவம் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அம்மா என்ன வீட்டா என் புள்ளைய கூட்டிட்டு போய் கல்யாணமே முடிச்சு வச்சிருவோம் போல இருக்கு. ஆமா, இப்படி நீங்க வரட்டு கௌரவம் முடிச்சுக்கிட்டு இருந்தா அதையும் நாங்க செய்யத்தே செய்வோம். வசந்தி சும்மா இரு வசந்தி. எனக்கு இப்பதானே புரியுது. ஊருக்குள்ள பணக்காரனா கோடீஸ்வரனா இருக்கிற வீட்டு பையனை பார்த்து வளைச்சு போட்டு நீங்களும் அப்படி பணக்காரர்கள் ஆயிரலான்னு மனக்கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கால பொழுதும் அது நடக்கவே நடக்காது. போல பிள்ளைகளை அடக்கி ஒட்டக்கி வளர்க்க வேணாமா? என்ன குடும்பங்களோ சி. பாருங்க, எங்க வீட்டு பிள்ளைகளை அடக்கி உடைக்கிட்டே வளர்த்துருக்கோம். பணக்கார பையன்கள்ல சேட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகளை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு இப்படி ஊர் மேய விடுறதா? ஏம்மா வார்த்தைமா, வார்த்தைய பார்த்து விடு. நானும் உங்களுக்காக எங்க வீட்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுப்புட்டு இப்படி வார்த்தையை நீ பாட்டு தள்ளி தொலைச்சுக்கிட்டு இருக்க. அடிய தங்கச்சான், யாருக்கு வக்காலத்து வாங்கணும்னு ஒரு தகுதி தரதரம்லாம் இல்லையாட்டி இந்த மாதிரி லோ கிளாஸுக்குலாம் போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர பாத்தியா? புதிய காமிச்சிருச்சு.
நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம பிள்ளையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுகளுக்கெல்லாம் இதான் பொழப்பு பங்குச்சோம். பணக்கார வீட்டு பையனை பார்த்து புடிச்சிட்டு வான்னு பிள்ளைகளை ஏவி விடுறது. இப்படித்தானே வளைச்சு வளைச்சு போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. நானும் நாட்டு நடப்பு தெரிஞ்சவன் தானே. நானும் பாவம் பார்த்து பேசி எடுத்து நல்ல முடிவா எடுக்கலான்னு பார்த்தா என்ன வாயி இதுங்க விட்டு பிள்ளைய நம்ம வீட்டுக்கு அனுப்பி நம்மள தெருவுல விட்டுருங்க. அம்பிட்டு வாயி சீ நிறுத்துங்க. ஐயோ ராணி அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு. இனிமே யாராலையும் நடக்க முடியாது. ஏக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கா. அடியே சும்மா இருட்டி பொறுத்தது போதும். என்ன பேச்சு பேசுறாரு ராணி? கொஞ்சம் பொறுமையா இரு ராணி. நம்ம புள்ள வாழ்க்கைக்காக பேச வந்திருக்கோம். பொறுமையா இரு. எவ்வளவுக்கு பொறுமையா இருக்கிறது? எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? எவ்வளவு கேவலமா பேசுறாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நம்மள நாயை விட மோசமா கிழிக்கிறாரு. நான் என்ன கஞ்சிக்கு விதி எடுத்து போய் இங்க வந்தனா இல்ல பிச்சை கேட்டு உங்ககிட்ட வந்தனா? இந்த பேச்சு பேசுறீங்க? என் தங்கச்சி மட்டும்தான் தப்பு பண்ணாலா? உங்க பையன் தப்பே பண்ணல. உங்க மையம் உத்தமே. அப்படித்தானே சொல்ல வரீங்க? அம்மா என்னம்மா யார் வீட்ல இருந்து யார் அதிகாரமா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் வாய் அடக்கி பேசுமா. ஆமா இம்பிட்டு நேரம் நீங்க பேசுனீங்களா? வாய் அடக்கி பேசுனீங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? காசு பணம் துட்டு மணின்னு இப்படியே ஒரு இடத்துலயே காசு பணமும் குமிஞ்சு இருக்காது. ஒரு நாள் உங்ககிட்ட இருக்கும் காசு அதே காசு நாளைக்கு என்கிட்ட வந்தாலும் வரலாம். இப்படி அதிகாரம் கொண்டு ஆடாதீங்க. ஏழைக வயிற்றுல உங்களுக்கு சும்மா விடாது. ராணியக்கா கோவப்படாத. உனக்கு தான் பிரஷர் இருக்குன்னு தெரியும்லக்கா. ஏக்கா இப்படி கத்திக்கிட்டு கிடக்க? அமைதியா இருக்கா. குடிக்க தண்ணி வாங்கி தரட்டுமா? தண்ணியா? இவங்க வீட்லயா? இவங்க வீட்ல பச்சை தண்ணி குடிச்சாலும் பாவப்படி விஷம் குடிச்சதுக்கு சமானம். என் தங்கச்சி வாழ்க்கை விட சீரழிஞ்சு போயிருச்சு. ஆரம்பத்திலேயே இங்க வரமாட்டேன் தான் சொன்னேன். இவங்கெல்லாம் பணக்கார குடும்பம் முடி. ஏழைகினாலே இவங்களுக்கு ஒத்துக்காது. ஏழைகன்னா பிச்சைக்காரவு மாறிடாட்டி ஏறலாமா பாப்பாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னேன் கேட்டியா? தலைவாட அடிச்சுக்கிட்டேன். நீங்க தான் சம்மதிக்க வச்சிடலாம் சொல்லி நீ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்க. பாருங்கடி எப்படி பேசுறாரு. இங்க பாருமா, என் வீட்டுல இருந்துட்டு ஒப்பாரி வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. கிளம்புமா ஃபர்ஸ்ட். ஐயா கோவப்படாம இருங்கய்யா. பிரியா நல்ல பிள்ளை. உங்க குடும்பத்துக்கு வந்தா அவன் நல்லா இருப்பாயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. சரோஜாக்கா என் தங்கச்சி பிரியாவுக்கு வாழ்க்கை பிச்சையை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என் தங்கச்சி கூனோ குருடோ இல்லக்கா. நல்லா தான் இருக்கா. இனிமே இந்த வீட்ல எனக்கு சம்பந்தமே கிடையாதுக்கா. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கிற மனக்கோட்டையை அழைச்சிருங்க. தெருவுல பிச்சை எடுக்கிறானே பிச்சைக்காரி, அவனுக்கு கூட கல்யாணம் முடிச்சு வப்பனா ஒழுசு. இந்த குடும்பத்துல என் தங்கச்சிக்கே வாக்கப்பட விடவே மாட்டேன். அதுதான் போமா. ஒண்ணுமில்லாத திருக்கிகளுக்கு இம்பிட்டு திரும்புற. என்னமோ உன் தங்கச்சியை கல்யாணம் முடிக்கிறதுக்காக நாங்க துடிக்கிற மாதிரி இல்ல நீ பேசிக்கிட்டு கிடக்க. பாப்பா இங்க பாருங்க, போறதுக்கு முன்னாடி நான் முடிவா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே சம்பந்தம் பேசுறேன், கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன், அப்படி இப்படின்னு என் வாசப்படிய மிதிச்சுனால இதுக்கு அம்புட்டுதான் சொல்லிவிட்டேன். என் மகனுக்கு என் தங்கச்சி மகளுக்காக கல்யாணம் முடிச்சு வைக்க போறேன். இதான் என் முடிவு. உங்க பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இங்க வந்தேன்ல. என்னைய சொல்லணும். எவ்வளவு அசிங்கப்படுத்திவிட்டேன். என் புருஷன் என் மாமியார் கூட இந்த கிளி கிழிச்சது இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாத்துக்கும் காரணம் என் தங்கச்சி காரணம். அவளாலதான் இங்கெல்லாம் வந்து அசிங்கப்பட வேண்டியது இருக்கு. அழுகாதக்கா, எனக்கு அழுக வருது. இந்த ஆளு ரொம்பவே பேசிவிட்டாரு. பணம் என்னமோ இவங்க வீட்டுல மட்டுமே இருக்கிற மாதிரி. அழுகாதக்கா, அழுகாத. எப்படியாவது பேசி அடிச்சு பிரியாவுக்கு அந்த பையலுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடலான்னு பார்த்தா இந்த ஆளு என்ன இப்படி பேசுறாரு. இந்த காலத்துல பணம் காசு வரும் போகும். ஆனா நல்ல மனுஷங்களை பார்க்க முடியுமா? அதுவும் ராணி மாதிரி
என்னது நம்ம வீட்டுக்கிட்ட பிரியாவோட அக்கா நிக்கிற மாதிரி இருக்கு. அட ஆமா, பிரியாவோட அக்கா, வசந்தி அக்கா, சின்ன பொண்ணு அக்கா எல்லாரும் நம்ம வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருக்காங்க. எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? ஒருவேளை கல்யாணத்தை பத்தி பேசலான்னு வந்திருப்பாங்களா? இருக்கும் இருக்கும். போய் என்ன ஏதுன்னு கேட்போம். நல்ல பயனால இருக்கான், மனசு மக்கட்டெல்லாம் அனுசரியா அன்பா பேசுறான். அந்த பையனுக்கு இப்படி ஒரு அப்பாவா? மட்டும் இங்க வந்த விஷயம் என் வீட்டுக்காருக்கு மாமியாருக்கும் தெரிஞ்சிச்சா என்னை கொலை பண்ணியே போட்டு புருவாங்க. எப்படி அசிங்கப்படுத்திட்டானே, என்னால மறக்கவே அழுகாதக்கா, இந்த ஆளு இப்படி பேசுவாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுக்கா. இல்லைன்னா உன்னை கூட்டிட்டே வந்திருக்க மாட்டோம்க்கா. இங்க பாருங்க டி, முடிவா சொல்லிவிட்டேன். இனிமே பிரியா விஷயத்துல நீங்க எதுவும் தலையிடாதீங்க. நம்மளுக்கு இவளுக்கு செட்டே ஆகாதடி. வேலைக்கேத்த எள்ளுருண்ட பிரியாவுக்காக எவனாவது ஒருத்தன் பிறந்திருப்பான். நம்ம தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏத்த மாதிரி மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்ப முடி. அழுகாத ராணி, அழுகாத. உன் குணத்துக்கும் உன் தங்கச்சி குணத்துக்கும் மாப்பிள்ளை தேடி வருவாங்க. அழுகாத, வா வீட்டுக்கு போவோம். எல்லாரும் வாங்க வாங்க. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன வாசல்ல நின்றுகிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இருக்கட்டும் தம்பி, நாங்க கிளம்புறோம். என்னக்கா இப்படி சொல்றீங்க? வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம எப்படி போவீங்க நீங்க? வாங்க வீட்டுக்குள்ள. சிவா தம்பி, உங்க வீட்டுக்குள்ள போயிட்டு தான்ப்பா வாரோம். என்னது, வீட்டுல இருந்துதான் வராங்களா? அப்பன்னா எனக்கும் பிரியாக்கும் கல்யாணத்தை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஓ அப்படியா? உங்களை அம்மா நல்லா கவனிச்சாங்களா? டீ கொடுத்தாங்களா? ஜூஸ் கொடுத்தாங்களா? குடிச்சிங்களா? தம்பி, உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் எங்களை நல்லா கவனிச்சுட்டாங்க தம்பி, நல்லா கவனிச்சுட்டாங்க. இனிமே இந்த வாசப்படி மிதிக்காத மாதிரி நல்லா கவனிச்சுட்டாங்க தம்பி, நல்லா கவனிச்சுட்டாங்க. அக்கா என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. நீங்க மலையா? நாங்க மலைக்கு கீழே இருக்கிற புல்லு பூண்டான் தம்பி, புல்லு பூண்டான். சிவா தம்பி, நான் கூட நினைச்சேன் உங்க அப்பாவை எப்படியாவது சமாதானம் பண்ணி உனக்கும் பிரியாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க அப்பா வரட்டு கௌரவம் முடிச்ச ஆளா இருக்காரு தம்பி, வரட்டு கௌரவம் முடிச்ச ஆளா இருக்காரு. அடியேக்கலா, இனிமே இந்த தம்பி கிட்ட என்னடி பேச்சு? வாங்க போவோம். அக்கா ஏக்கா இப்படி பேசுறீங்க? உங்க அப்பா எங்க வீடு தேடி வந்து எங்க தெருவு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தினாரு. அப்பயே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவளுக்கு ஒரு தாட்டி வந்து பேசுக்கான சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாளுங்க. இப்பயும் உங்க அப்பா கௌரவம், பணம், காசு, ஸ்டேட்டஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு தம்பி. அக்கா அப்பா எதுவும் கோபத்துல இருந்திருப்பாருக்கா. கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. உள்ளக்க வாங்கக்கா, நான் வேணா பேசி பாக்குறேன். தம்பி, உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாதுப்பா. நீ நல்ல புள்ள. பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல தம்பி, பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இங்க பாருப்பா, என் தங்கச்சியை நீ மறந்துட்டு உங்க அப்பா பார்த்து வச்சிருக்காருல, அவங்க தங்கச்சி மகளையே நீ கல்யாணம் பண்ணிக்க. அக்கா என்னக்கா சொல்றீங்க? ஆமா தம்பி, உங்க அப்பா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. அவர் தங்கச்சி மகளத்தே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இனிமே வீட்டு வாசப்படி மிதிக்காதீன்னு சொல்லிட்டாங்க தம்பி, சொல்லிட்டாங்க. இனிமே என் தங்கச்சி வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க தம்பி. வாங்கடி போவோம். தம்பி, எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. எப்படியாவது ராணியக்காவை கூட்டிட்டு வந்து உங்க கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனா உங்க அப்பாவை எங்களால சமாளிக்க முடியல தம்பி, சமாளிக்க முடியல. எங்களை மன்னிச்சிரு.
கடவுளே கடவுளே, நானும் பிரியாவும் அம்மா அப்பாவோட சம்மதத்தோட தான் கல்யாணம் முடிச்சுக்கிறோம்னு நினைக்கிறது ஒரு குத்தமா?